முதல்ல அடுப்பு பற்ற வச்சிடலாம். ஒரு பிரிஞ்சில் 3 பட்டை, 5 கிராம்பு, 4 ஏலக்காய். ரைஸ் பிரான் ஆயில் ஒரு 170 ml. வெங்காயம் 300 கிராம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ரைஸ் பிரான் ஆயில் ஊற்றிருக்கேன். இதோட நீங்கள் 150 ml ரைஸ் பிரான் ஆயிலும் 25 ml நெய்யும் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்க கலர் மாறிட்டு வருது. இது இன்னும் ரெட்டிஷ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்க கலர் நல்லா மாறிடுச்சு, நல்லா ரெட்டிஷ் ஆயிடுச்சு வெங்காயம். இப்போ அடுப்பை சிம் பண்ணிட்டு ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்குவோம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, லைட்டாக வதக்கிடுங்க. இதில் மிளகாத்தூள் 1.25 டேபிள் ஸ்பூன். கலந்துக்கங்க. இப்போ ஒரு கைப்பிடி புதினா, லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 150 கிராம். தயிர் 150 ml. இப்போ தக்காளி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு 1.25 டேபிள் ஸ்பூன். ஹையில் வச்சுருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இப்போ நல்லா சிம் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. நல்லா வதங்கட்டும் தக்காளி. தக்காளி இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் இப்போ 3/4 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் சேர்க்குறேன். கொஞ்சம் சிக்கன் அதிகமாக இருந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்டாக இருக்கும். 1 கிலோ சிக்கன் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸ்கின்னோட சேர்க்குறேன். ஸ்கின்னோட ஏன் சேர்க்குறேன்னா, ஸ்கின்னோட சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது நல்லா பிரட்டி விட்டுங்க சிக்கனை. மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும் சிக்கன். நல்லா கீழேருந்து அப்படியே எடுத்து திருப்பி விடுங்க இந்த மாதிரி. ஓகே, இப்போ மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. மூடி 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டேன். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 750 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். அதாவது 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு 1250 ml தண்ணி, அதாவது 1.25 லிட்டர் தண்ணி சேர்க்கிறோம். தண்ணி அளவு ரொம்ப முக்கியம், கரெக்டாக இருக்கணும். இப்போ மறுபடியும் ஹையில் வச்சுட்டேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருவோம். கொஞ்சம் பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். ஹையில் வச்சு 2 நிமிஷம் ஆச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வருது. இந்த நேரத்தில் சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அப்படியே சிம் பண்ணிட்டேன், 10 நிமிஷத்துக்கு விட்டுருவோம். 10 நிமிஷம் ஆச்சு. இது லைட்டாக கிண்டி விட்டு இப்போ அரிசியை சேர்த்துக்குவோம். அரிசி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 நிமிஷம் பாஸ்மதி ரைஸ் ஊறி இருக்கு. அரிசியை நல்லா இதுக்குள்ள முக்கிக்கங்க. மெதுவாக பண்ணுங்க, பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிரும். அதனால் ஸ்லோவாக பண்ணுங்க. இப்போ ஃப்ளேம் ஹையில் வச்சிட்டேன். பாருங்க, கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இப்போ உப்பு புளிப்பு காரம் செக் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி விலக்கி விட்டுட்டு மசாலா இருக்க பகுதியை எடுத்து செக் பண்ணி பாருங்க. உப்பு கம்மியாக இருக்கு, புளிப்பு கம்மியாக இருக்கு. ½ லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஊற்றுறேன். இப்போ ஒரு ½ ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரம் போதும், காரம் கரெக்டாக இருக்கு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நடுவில் மிக்ஸ் பண்ணுங்க. ஓரளவுக்கு அரிசி விட தண்ணி கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம சிம் பண்ணி 10 நிமிஷம் தம்மில் போட்டோம்னா பிரியாணி ரெடி ஆயிடும். சிம் பண்ணிட்டேன். 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பிரியாணி நல்லா வந்துருச்சு. லைட்டாக கிண்டி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள். பிரியாணி சூப்பராக இருக்கும்.